அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்றேன். அந்த வகையில இப்போ மீன ராசிக்காரங்க சொல்லுங்க. மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, மத்தவங்க நினைப்பாங்க. அதுதான் நடக்கும். வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுவீங்க, ஆனா வெற்றி பெறுவீங்க. எதுலையுமே கவலை கொள்ள மாட்டீங்க. வந்தா பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுவீங்க. திடீர்னு ஒரு துணிச்சலா தைரியமா இறங்கி செயல்படுவீங்க. எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அம்சமா இருப்பீங்க. இது மாதிரிலாம் மீனராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை வச்சு பார்க்கும் பொழுது, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் கேதும் இருந்து மூடி மறைக்கும் கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப 6ஆம் இடத்துல அது இருக்கனால முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3, 6, 11 பாவகிரகங்கள் இருந்தா நன்மை தான் நடக்கும். விபரீத யோகத்தை கொடுக்கும். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன், வழக்கு, பிணி அப்படி சொல்லக்கூடிய இடம். கேட்டதுல கடன் கிடைக்கும், வழக்குகள் ஜெயமாகும், வாய்தா போட்டுன்னே இருந்திருப்பாங்க, அது வழக்கு முடிவுக்கு வந்துடும், எதிர்கள் தொல்லை அழிவழியும், உடல்நிலை முன்னேற்றமாகும். இது மாதிரி நடக்கும். இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமையிலே சிவபெருமானையும், செவ்வாய்க்கிழமையிலே அமாவாசை தினத்திலே காளி தெய்வ வழிபட்டு வரலாம். அப்ப நல்லது நடக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல வர முடியும் இந்த பிரச்சனை. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனியும் ராகும் சேர்ந்து, வக்ரம் பெற்ற சனியும் ராகும் சேர்ந்திருக்கு. அது கத்திரி தோஷம் என்று சொல்லக்கூடிய வெட்டி விடும் கத்திரி தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 12ஆம் இடத்துல வந்து தாம்பத்திய அந்யோன்யம் தள்ளி போகும். கணவன் மனைவி நெருக்கம் குறைஞ்சிரும். அது நீங்க கவனமா இருக்கணும். 3ஆம் தலையீடு இருக்கக்கூடாது. உங்க பிரச்சனை யாரு நடுவில் வந்தாலும் அவங்க சொல்றதை ஏற்றக்கூடாது. நீங்களே விட்டு கொடுத்து போகணும், நீங்களே சமாதானமாக்கி, நீங்களே சண்டை போட்டுக்கணும், நீங்களே சமாதானமாக்கி, அப்படிதான் இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் தள்ளி போகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நஷ்டங்கள் கொஞ்சம் கூட வர ஆரம்பிச்சிடும். செய்யற தொழிலோ வியாபாரத்திலையோ அதையும் கவனமா பார்த்துக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை வழிபடுறதும், தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபடுறது நல்லது. இந்த பிரச்சனைகள் உடனுக்குடன் முடிவுக்கு வரணும், சீக்கிரத்துல முடியணும் அப்படின்னு. ஏன்னா மீனராசிக்காரங்களாமே உடனே நடந்தணும், உடனே முடிஞ்சணும் அப்படிதான் நினைப்பீங்க. அப்பேற்பட்டவங்க துர்க்கையிலேயே சூழினி துர்க்கை என்று அவதாரமாக இருக்கக்கூடிய சூழினி துர்க்கையை வழிபடுவதும், அதே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே கால பைரவர், பைரவர்களே கால பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவ அம்சம் உள்ள குலரை வழிபடுவதும் வெகு சிறப்பு. உடனே பிரச்சனை முடியும். அந்த வழிபாட்டு முறை தெரிஞ்சு கோயில்ல போய் கேட்டுனா அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் தாய் வழி உறவு மூலியமா ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதுல முன்னேற்றம் ஆகும். வீடு விஷயம், இடம் விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சு கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் ஒருவங்க உதவி பண்ணுவாங்க. கல்வி கொஞ்சம் சுணக்கமா இருந்தது, தேர்ச்சி பெறாமல் இதெல்லாம் தேர்ச்சி ஆகிடும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராகும். புத்திரபத்திரின் ஒரு உறவு நல்லா இருக்கும். அவங்களுக்கு முயற்சி வெற்றி அடையும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். இதுமாதிரி நடக்கும். அடுத்ததாக தாய் வழி உறவு, மாமன் மைத்தின் உறவு எல்லாமே ரொம்ப உதவிகரமா இருக்கும். நல்ல நேரத்துல கரெக்டா வந்து உதவி பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கும். எது எப்படி இருந்தாலுமே உங்க பங்குதாரர்கள் இருப்பாங்க, உங்க கூட ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, உங்க கூடயே நட்பு பாராட்டி இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல. உதவி பண்றவங்க அப்புறம் பண்ண போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. கேட்டா மறந்துட்டேன்னு, கேட்டா இல்லைன்னுவாங்க, அது வரல, இது நடக்கல அப்படி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் கவனமா இருக்கணும். நல்ல ஆலோசனை பண்ணி தான் முடிவு பண்ணணும். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாம இருக்கிறது நல்லது. சுய முயற்சி தேவை, சுய சிந்தனை தேவை. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். உங்க ராசியாதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 அம்சம் வழங்கக்கூடிய இந்த தத்தாத்திரை பெருமானை வழிபடலாம். வியாழக்கிழமையிலே தத்தாத்திரை வழிபடலாம். இல்லைன்னா குருவா ஏற்றக்கூடிய சாய்பாபா இருக்காரு, ராகவேந்தர் இருக்காரு, மகாபெரிவாள் இருக்காங்க. இது மாதிரி குரு அம்சம் பொருந்தியவங்களை வழிபட்டு வரலாம். ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே நன்மை நடக்கும். வியாழக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி தினங்கள்ல ஜீவசமாய தரிசனம் முடியாததே முடிய வைக்கும். எந்த பரிகாரம் பண்ணியும் நடக்கல, ஒன்றும் பண்ணல, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஜீவசமாதி உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஜீவசமாதத்துல போய் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, குறைஞ்ச ஒரு 1/2 மணி நேரமா தியானம் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
இது கண்டிப்பா அனுபவப்பட்டவங்களும் ஆராய்ச்சி பண்ணி தான் நான் சொல்றேன் எல்லாமே. இது இல்லாமல் செய்யக்கூடிய தானதன் வரும்போது நீர்நிலையில் இருக்கிற ஜீவராசிக்கு உணவளிக்கலாம், குழந்தைங்களுக்கு உதவளிக்கலாம், அவள் கல்விக்கு உதவி செய்யலாம், பண உதவி, பொருள் உதவி செய்யலாம். சில பேருக்கு தொடர்ந்து நான் பண்றேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கூட்டு முயற்சியில் எடுக்கலாம். தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், தொண்டு நிறுவனம் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு. அதில் நீங்க மெம்பரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். இது மாதிரி பண்ணலாம். ஏதோ ஒரு குழந்தை 1 2 குழந்தை எடுத்து அவங்களுக்கு படிச்சு முடிகிற வரைக்கும் உதவி பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க உதவி பண்ணணும். அதுதான் காலம் பூரா உங்களுக்கு நன்மை செய்யும், புண்ணிய பலனை வாரி வழங்கும். அது மூலியமா நல்லதே நடக்கும், எல்லாமே நடக்கும். இப்ப இந்த ஆவணி மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் இருக்கிறதா நல்லது. தாமரையில் தண்ணீர் மூடி எல்லா விஷயமே இருக்கணும். நண்பரா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், வெளிவட்டார் பழக்க வழக்கமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தான் உண்டு தான் வேலை உண்டு இப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பலன் கலந்து வந்துடலாம் சொல்லி நீங்கள் நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி இந்த ஆவணி மாத பலனை முழுமையாக அனுபவிச்சு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.